அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹோமியோபதி டாக்டர் சிவகுமார். இன்றைய மருத்துவ பதிவில் சிறுநீரக கற்கள், அதனுடைய வகைகள், அப்புறம் இந்த சிறுநீரக கற்கள் நம்ம உடலில் ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகள், அப்புறம் இந்த சிறுநீரக கற்கள் உருவாவதற்கான காரணங்கள், அவற்றை தவிர்க்கும் வழிமுறைகள் குறித்த தகவல்களை நம்ம பார்க்கலாம். பொதுவாக உங்களுக்கு சிறுநீரகத்தில் கல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, டாக்டர், நான் சாப்பிட்ட உணவில் இருந்த கல் தான் என்னுடைய சிறுநீரகத்தில் சிக்கி இருக்குமா அப்படின்னு தான் பலரும் என்னிடம் கேட்பார்கள். நாம் உண்ணும் உணவில் தவறுதலாக கலந்து செல்லும் கற்களுக்கும் இந்த சிறுநீரக கற்களுக்கும் சம்பந்தமில்லை. நம்ம உடலில் சிறுநீரக மண்டலம் என்பது வேறு, உணவு பாதை என்பது வேறு. சிறுநீரகம், யுரேட்டர், சிறுநீர்ப்பை, யுரேத்ரா போன்ற உறுப்புகளை உள்ளடக்கியதை நம்ம சிறுநீரக மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம வயிற்றின் உட்பகுதியில் 2 பக்கங்களிலும் பக்கவாட்டில் 2 சிறுநீரகங்கள் இருக்கு. அதுபோல் அடிவயிற்றில் சிறுநீர்ப்பை இருக்கு. இந்த சிறுநீரகத்தையும் சிறுநீர் பையையும் இணைக்கும் குழாயை நம்ம யுரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் இந்த சிறுநீர் பையிலிருந்து வெளியேறும் குழாயை நம்ம யுரேத்ரா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இரத்தத்தில் தேவைக்கு அதிகமான திரவ நிலையில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது கழிவுகள், சிறுநீரகத்தின் வழியாகவும் பிரிக்கப்பட்டு சிறுநீர் பையில் சிறுநீரக சேகரமாகிறது. இந்த சிறுநீரில் தாது உப்புக்களின் அடர்த்தி அதிகமாக இருக்கும் பொழுது அந்த தாது உப்புக்கள் வீழ்படிவாவதால் இந்த சிறுநீரக கற்கள் உருவாகின்றது. அடுத்து இந்த சிறுநீரக கற்கள் எங்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக சிறுநீரகத்தில் உற்பத்தியாகின்ற இந்த சிறுநீரக கற்கள் சிறுநீரகத்திலோ அல்லது யுரேட்டர் என்று சொல்லப்படுகிற அந்த சிறுநீர் குழாயிலோ அல்லது சிறுநீர் பையிலோ காணப்படும். இந்த சிறுநீரக கற்களின் வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கால்சியம் ஆக்சலேட், யூரிக் ஆசிட், அமோனியம், சிஸ்டைன் போன்ற வகை கற்கள் தற்பொழுது அதிகமாக காணப்படுதுங்க. மேற்சொன்ன கற்கள் வகைகளில் அதிக அளவில் காணப்படும் கற்கள் வகை அப்படின்னு பார்த்தோம்னா அது கால்சியம் ஆக்சலேட் வகை கற்கள். இந்த கால்சியம் ஆக்சலேட் வகை கற்கள் தான் அதிக எண்ணிக்கையிலும் அதாவது நோயாளிகளிலும் அதிக சதவீதத்திலும் காணப்படுதுங்க. இந்த கால்சியம் ஆக்சலேட் வகை கற்கள் கால்சியம் அதிக அளவு சிறுநீரில் பிரிக்கப்படும் பொழுதும் ஆக்சலேட் நம்ம உடலில் அதிகப்படுவதாலும் இந்த கால்சியம் ஆக்சலேட் வகை கற்கள் உருவாகுது. அடுத்து அதிக அளவில் காணப்படும் கற்கள் வகை அப்படின்னு பார்த்தோம்னா அது யூரிக் ஆசிட் வகை கற்கள். இந்த யூரிக் ஆசிட் வகை கற்கள் நம்ம உடலில் பியூரின் அதிகப்படுவதால் உருவாகுதுங்க. இந்த யூரிக் ஆசிட் வகை கற்கள் அதிக அளவு அசைவ உணவுகளை உட்கொள்வதாலும் வருவதாக சொல்லப்படுது. அடுத்து அமோனியம் வகை கற்கள். இந்த அமோனியம் வகை கற்கள் குறைந்த அளவே நோயாளிகளிடம் காணப்படும் கற்கள் வகை அப்படின்னாலும் இந்த கற்கள் மிக குறுகிய காலத்திலேயே அதிக அளவில் வளர்ந்துடும். இந்த கற்கள் பொதுவாக நோய் தொற்று காரணமாக, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் பாதை தொற்று காரணமாக வருவதாக சொல்லப்படுது. அடுத்து சிஸ்டைன் வகை கற்கள். இந்த சிஸ்டைன் வகை கற்கள் நம்ம உடலில் சிஸ்டைன் அதிகப்படுவதால் உருவாகுதுங்க. ஒருவருக்கு சிறு வயதிலிருந்து அடிக்கடி சிறுநீரக கற்கள் தொந்தரவு இருக்கு அப்படின்னா அது இந்த சிஸ்டைன் வகை கற்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு. மேற்சொன்ன கற்கள் உருவாவதற்கு சில வாரங்களிலிருந்து மாத கணக்கில் கூட ஆகலாம். அடுத்து இந்த சிறுநீரக கற்களின் அறிகுறிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வயிற்றின் பக்கவாட்டில் முன்புறமும் பின்புறமும் வலி, அப்புறம் சிறுநீர் பாதை தொற்று, அப்புறம் சிறுநீர் நிறம் மாறி போதல், அதிலும் குறிப்பாக இரத்தம் கலந்து துர்நாற்றம் வீசுவதாக இருத்தல், குமட்டல், வாந்தி, குளிர் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இந்த சிறுநீரக கற்களின் அறிகுறிகளாக இருக்கலாம். மேற்சொன்ன அனைத்து அறிகுறிகளும் சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் அனைவருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு எந்த அறிகுறிகளையும் ஏற்படுத்தாமல் கூட ஆண்டு கணக்கில் அந்த கற்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு.
பெரும்பாலும் சிறுநீரக பாதை தொற்று, சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, உடல் பருமன், ஹைப்பர் பேராதைராய்டிசம், அப்புறம் இந்த கவுட் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலி போன்ற தொந்தரவுகள் உள்ளவர்களுக்கு அதிக அளவில் இந்த சிறுநீரக கற்கள் உருவாவதாக சொல்லப்படுது. சரிங்களா? இந்த சிறுநீரக கற்கள் உருவாவதற்கான பொதுவான காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உடலின் நீர் சத்து குறைவினாலும், அடர்த்தி அதிகமான சிறுநீர் பிரிவதாலும், சோடியம் ஆக்சலேட் போன்ற சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நம்ம உட்கொள்வதாலும் இந்த சிறுநீரக கற்கள் உருவாகுதுங்க. அடுத்து, இந்த சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அசைவ உணவுகளை நம்ம தவிர்ப்பதாலும், சோடியம் சத்து அதிகமுள்ள உணவுகளை நம்ம தவிர்ப்பதாலும், மேலும் ஆக்சலேட் நிறைந்த கீரைகள், டீ முதலியவைகளை குறைத்து கொள்வதாலும், முறையான மருத்துவ பரிந்துரை இல்லாமல் அடிக்கடி வைட்டமின் சி மருந்துகளை நம்ம உட்கொள்வதை தவிர்ப்பதாலும், போதுமான அளவு நீர் பருகுவதாலும் இந்த சிறுநீரக கற்கள் வரும் வாய்ப்பை நம்ம குறைத்து கொள்ள முடியும். மேலும் ஆரம்ப நிலையிலேயே தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்று சிகிச்சை பெறுவதன் வாயிலாக நம்ம இந்த சிறுநீரக கற்கள் பாதிப்பிலிருந்து விடுபட முடியும். மேலும் இது போன்ற மருத்துவ தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.